கலைவரும் காவிரி விழாவை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி.ஏ. பேட்ரிக் மைக்கேல்சன் அவர்களே, கல்லூரியின் முதல்வர் முனைவர் பி. நடராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தியிருக்கிற எங்கள் கல்லூரியினுடைய நூலக முனைவர் ரோஸ்லி மேரி அவர்களே, எங்கள் கல்லூரியின் வீணைத்துறை தலைவர் முனைவர் பானுமதி அவர்களே, எங்கள் கல்லூரியின் நடனத்துறை தலைவர் முனைவர் சுனிதா அவர்களே, எங்கள் கல்லூரியின் நடனத்துறை பேராசிரியர் முனைவர் சாரா அவர்களே, திருச்சி அமலாஸ்வரம் கப்புச்சின் துறவர சபையினுடைய அதிபர் திரு அந்தோனி தாசன் என்னுடைய நண்பர் அவர்களே, சபை சிஸ்டர்ஸ் மேலப்புத்தூரிலிருந்து வரக்கூடிய மரியின் ஊழியேஸ்வரி அருள் செல்வர்களே, பத்திரிகை நண்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே, பகுதி நேர பள்ளியினுடைய மாணவர்களே, பெற்றோரே மற்றும் இந்த விழாவில் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதில் வருகை என அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாடகத்தை பார்ப்பதற்கு நீங்கள் எல்லோரும் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள். அதனால் நான் அதிக நேரம் பேசப் போவதில்லை. ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் செய்தி சொல்லி நான் விரும்புகிறேன். அதாவது இந்த நாட்களில் ஒரு கலைஞனை உற்சாகப்படுத்துவதற்கு, பாராட்டுவதற்கு மக்கள் தயாராக இல்லை. அதிலும் குறிப்பாக நலிந்த கலைஞர்களை நான் உற்சாகப்படுத்துவதே கிடையாது. விலை உயர்ந்த அல்லது நிறைய ஊதியம் பெறுகின்ற கலைஞர்களை நாமே சென்று அவர்களிடம் கேட்கிறோம், எங்களுடைய சபாவுக்கு வாருங்கள், எங்கள் கல்லூரிக்கு வாருங்கள், நிகழ்ச்சி நடத்துங்கள் என்று கேட்கிறோம். ஆனால் நலிந்த கலைஞர்களை உற்சாகப்படுத்துவதே கிடையாது. ஆனால் கலைக்காவிரி அதற்கு விதிவிலக்காக ஒவ்வொரு ஆண்டும் கலைவரும் காவிரி என்ற நிகழ்ச்சியை நடத்தி இந்த சமுதாயத்திலே தங்களுடைய கலையை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிற கலைஞர்களை நாம் இனம் கண்டுபிடித்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை ஆண்டுதோறும் நடத்துகின்றோம். அந்த வகையில் தான் இன்று நம் மத்தியிலே கிருஷ்ணதேவராயர் வரலாற்று நாடகத்தை நடத்துவதற்காக புதிய உதயம் கலைக்குழு நிறுவனர் திருமதி எஸ். சாந்தி ஸ்ரீ அவர்கள் வந்திருக்கிறார்கள். அம்மையானவர்கள் மேக்கப்பில் இருப்பதால் நாடகம் முடிந்த பிறகு அவர்களை நாம் கௌரவிக்க இருக்கின்றோம். இப்பொழுது அவர்களுக்கு நம் கரவொலி சார்பாக மனமான நன்றி தெரிவிக்கின்றோம். நீங்களே கண்டுபிடிப்பீர்கள், அவர்கள் யார் என்பதை நீங்களே கண்டுபிடிப்பீர்கள். இந்த நாடகத்தை முழுவதுமாக இருந்து எல்லோரும் பார்க்க வேண்டும். இடையில யாரும் போனீங்கன்னா அது நல்லா இருக்கும். சரியா? எல்லோரும் இருந்து கலைஞர்களை உற்சாகப்படுத்துங்கள். நிச்சயமாக இந்த வரலாற்று நாடகம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததை இந்த மேடையிலே அவர்கள் கொண்டு வரப்போகிறார்கள் கண்களுக்கு இருந்தார்கள். எனவே கலைஞர்களை நாம் உற்சாகப்படுத்தி இடையிலேயே கைத்தட்டி அவருடைய திறமையை, நடிப்பு திறமையை பாராட்டுவோம். மீண்டும் ஒருமுறை இந்த ஏற்பாடு செய்கின்ற நமது கல்லூரி குழுவினருக்கு நன்றி கூறி, திருமதி எஸ். சாந்தி ஸ்ரீ அவர்களுக்கு நன்றி கூறி, அவரோடு வந்திருக்கக்கூடிய நாடக கலைஞர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்த எல்லாரும் நமக்கு துணை புரிவாராக என்று சொல்லி வாழ்த்தி அமர்கின்றேன்.